அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. இந்த வாரம் கடக ராசி மற்றும் கடக லக்னம் எப்படி இருக்கீங்க? கடக ராசிக்கு இந்த வீக் ஒரு பிரேக் த்ரூ தரக்கு காத்துட்டு இருக்கா? நியூ சேலஞ்சஸ் இருக்குமா? அந்த சேலஞ்சஸ் இன்னுமே உங்களை ஸ்ட்ராங் பண்றதுக்காக வருமா? எனக்கான டைம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வீக் கடகத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் டீகோட் யுவர் திஸ் வீக். கடகத்தை பொறுத்தவரை ராசியிலேயே குரு இருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல ரொம்ப லாங் டைம் கழிச்சு சூரியன் 2ஆம் அதிபதி 2க்கே வந்திருக்காரு. புதன் பிளஸ் கேது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம். அதே போல ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம். ஸோ செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வீக் அப்படிங்கிறது இருக்க போது. மோர் ஓவர் மேஜரான பிளானட் சொல்லக்கூடிய ராகு, குரு, சனி இவங்க எல்லாருமே அதே இடத்துலதான் இருக்க போறாங்க. ஸோ கடகத்தை பொறுத்தவரையும் இந்த வீக் எப்படி இருக்கு? ஸோ கடகம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட கேரக்டர் ஒன் வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தாய் உள்ளம். நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். தாய் அப்படின்னாவே அது கடகம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்றது, எல்லா இடத்துல இருந்தும் மற்றவங்களுக்காக யோசிக்கிறது யாரு? நீங்க தான். இதனால என்ன நெகட்டிவ்? அடுத்தவங்க பிரச்சனைய தன்னுடைய பிரச்சனையா மைண்ட்ல போட்டு ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நீங்க தான். இப்போ ரீசன்ட் டைம்ல இதே ஃபெமிலியர் ஸ்டோரியே ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். சார் உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீ அவரை படிக்காத உயரமே இல்லை. அந்த படிக்காம இருக்கிறவங்கள விட இந்த படிச்சு உயராதவங்க இருக்கவங்க தான் இந்த கடகராசிக்காரங்கன்னு சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய ஃபேமிலி பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடியவங்க. சார் உங்களுக்கு இந்த டைம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும், அதை நீங்க ஏன் எடுத்துக்கல? நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவங்க. பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா ஐஐடியில படிச்சிருக்காரு. எங்கேயோ இருக்க வேண்டியது. ஆமா மேடம், கரெக்டா சொன்னீங்க. நான் படிச்சது பாத்தீங்கன்னா ஐஐடி. பட் நான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. அப்பவே எனக்கு பாத்தீங்கன்னா அந்த சேலரி 1.5 lakhs 10 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி எனக்கு அந்த மாதிரி ஆஃபர் பண்ணினாங்க மேடம். பட் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணுங்கிற ஒரே விஷயத்துக்கு காரணம் காட்டி தான் நான் இங்கே வந்துட்டேன். இங்கே ஏதோ எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் யாருங்க பண்ணுவாங்க? நீங்கள் தான். சாக்ரிஃபைஸ் இஸ் ஈக்குவல் டு கடகம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாங்க. எந்த வீடியோ எடுத்து பாருங்க, கடகத்தை யாருமே நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க. இவங்களோட கேரக்டர், நீங்கள் இந்த மாதிரி பண்ணின விஷயத்துக்காக வேணால் நெகட்டிவாக சொல்லுவாங்க. மற்றவங்களோட மனசை மற்றவங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்க போட்டு 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 மனத்தை வருத்திட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் சொல்ல முடியுமே தவிர்த்து மற்றது உங்களை எதுவுமே நெகட்டிவ் சொல்லவே முடியாது. ஸோ கடகத்தை பொறுத்தவரை இது ரொம்ப ஃபெமிலியர் ஸ்டோரி. ரீசெண்டாக வந்த கிளைண்ட் நிறைய பேர் நம்ம பார்க்கக்கூடியவங்க. அம்மாக்காக ஜாப் விட்டுட்டேன் மேடம், அப்பாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா தனியாக இருக்காங்கன்னு அந்த ஜாபை விட்டுட்டு இங்கே இருக்கேன். இதெல்லாமே கடகத்தை பொறுத்தவரையும் ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கே இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடகத்தை பொறுத்த வரையும் இந்த நேரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துட்டா ரொம்ப நாட்களாக என்னால் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணவே முடியவே இல்லை. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறேன் மேடம், பட் ஃபுல்ஃபில்லாக என்னால் பண்ண முடியல. நிறைய இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போகக்கூடிய ஹாரோஸ்கோப் ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட்டை பார்க்குறீங்க, சந்திரன் இருந்தாவே கடகத்தில் இருந்தாவே இது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது கிளீனாக சொல்லிடலாம். ஸோ கவர்மெண்ட் ஒரு கோல் வச்சு ஒரு அச்சீவ் பண்ணனாதான் அந்த கடகம் அப்படிங்கிறது ஜெயிக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. கோல் இல்லாமல் ஓடினீங்கன்னா அது நாளடைவில் உங்களுக்கே ஒரு நெகட்டிவாக கொண்டு வந்து விட்டுரும். ஸோ கோல் வச்சு அச்சீவ் பண்ணுற கடகத்துக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே வெற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோல் ரிலேட்டட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் அப்ராட் ரிலேட்டட் படிக்கிறேன் அல்லது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் போகிறேன், நான் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு பண்ணுறேன், இந்த மாதிரி எந்த விஷயம் கோலோட பண்ணக்கூடிய அனைத்துமே இந்த நேரம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ரொம்ப நாட்கள் கழிச்சு குரு ராசியில் வராருங்க. 50-50 தான், மறந்துடவே கூடாது. குரு ராசிக்கு வரதுனால தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலான பிரச்சனையும் கொண்டு வந்து கொடுத்துருவாரு ஆதிபத்திய ரீதியாக அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. 2ஆம் இடத்துல சூரியன், ரொம்ப தைரியமாக பேசுவீங்க இந்த நேரத்தில். இத்தனாலா உங்களுடைய பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கே அகைன்ஸ்டாக பேசிகிட்டு இருந்த நிறைய வார்த்தைகள் நீங்கள் கேட்டு காயப்படுத்திட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால அவங்கள திருப்பி ஒரு ரிவெஞ்ச் பேசுறதுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லைங்க, தயவுசெய்து மூவ் ஆன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றதுக்கு இந்த நேரத்தில் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் பேசலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், மோர் ஓவர் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். அதுக்கு உண்டான ஸ்ட்ராங்கான இவங்க வேணும் இவங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸும் ஒரு திங்கிங்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகுது. அதே போல்
ஃபினான்ஷியல் பேர்டன் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் சேவிங்ஸ் அப்படிங்கிறது இந்த ரீசெண்ட் டைமில் உங்களால் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியல. பட் இனி வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது சேவிங்ஸ்க்கு உண்டான ஒரு பெஸ்ட் டைமாக கண்டிப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால நிறைய கம்பேரிசன் வரலாம். உங்களுடைய அக்கா தங்கச்சி கூடயே அண்ணன் தம்பி கூடயே கம்பேரிசன் வரலாம். பட் அந்த கம்பேரிசன்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுக்கான ஒரு யூனிக், உங்களுக்காக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன், மற்றவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, என்னோட விஷயம் எனக்கு அப்படின்னு ஓடுனீங்கன்னா இந்த வீக் உங்களுக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 5ஆம் அதிபதி 12ல் இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னே கடகத்துக்கு தெரியாது. அது யாரோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் சின்ன ஒரு விஷயத்துக்கு சின்ன பணத்துக்கு போராடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ரீசெண்ட் டைமில் கிளைண்ட் பார்த்த ஜாதகங்கள், மேடம் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா, பட் நான் இங்கே கொஞ்சமாக ஒரு 100-200க்கு கஷ்டப்படுறேன் மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகங்கள் நிறையா. ஸோ இந்த நேரம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓவர்லுக் பண்ணுறதுக்கும், அந்த விஷயத்தெல்லாம் சரியாக என்ன அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு ஷேரிங் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் வலுக்கட்டாயமாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப ஃபேமஸான டைம், ரொம்ப ஃபெமிலியரான டைம். ஃபெமிலியர் எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். எல்லா விஷயமே ஜாப் ரிலேட்டட் எடுத்தாலும் சரி, ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணக்கூடிய டைமாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு யோகமான டைமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த வீக். மோர் ஓவர் ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் பார்க்கும்போது டாக்குமெண்ட்ஸில் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணுங்கள். நிறைய பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்குதுங்கிறது மறந்துடக்கூடாது. ஏன்னா புதனோட கேது இருக்குது, 3ல் சுக்கிரன் நீசமாக இருக்குது அப்படிங்கிறதுல மறந்துடவே கூடாது. இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே இந்த வீக்குக்கு உண்டான டிரான்சிட் டைம் பீரியட் தான். உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் எப்படி இருக்க போகுது, உங்கள் லக்னம் யாரு, லக்னாதிபதி யாரு, நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.